ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேமிப்புலகம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக என்னால் லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் தொடர்ந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆகஸ்ட் மாதத்துக்கான பட்ஜெட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எந்தெந்த மெத்தட்லலாம் சேமிக்கிறேன், எவ்வளோ சேமிக்கிறேன், செலவுகள் வந்து என்னென்ன பண்ணுறேன், கடனே வாங்காமல் எப்படி மாதம் மாதம் நான் வந்து செலவு சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன சேமிப்புகள் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி ஒரு மாதம் 10,000 வந்து கட்டிகிட்ருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆர்டி பார்த்திங்கன்னா 18/3/2024 கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். மாதம் மாதம் வந்து ஒரு 10,000 கட்டுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் போக போக நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியுது. அதனால் நீங்களும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. நகை சீட்டு கட்டுறது, ஆர்டி கட்டுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் பணத்தை வந்து சேமிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 7வது மாதம் வரைக்கும் நான் கட்டியிருக்கேன். இந்த மாதம் இனிமேல் தான் கட்டணும். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பீமா இகோல்டு ஆப்பில் வந்து மாதம் ஒரு 5,000 சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். பீமா இகோல்டு ஆப் பற்றியும் நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நான் சேமிக்கிறது. இது இல்லாமல் நான் வந்து நகை சீட்டு வந்து ஜிஆர்டியில் மாதம் ஒரு 3,000 கட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜிஆர்டியில் நகை சீட்டு வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜிஆர்டியில் எப்படி இருந்தது, அப்புறம் நான் என்ன நகை வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்து அப்கமிங் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்ஐசியில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்து மாதம் ஒரு 8,500 வந்து கட்டுறாங்க. இது 3 தான் இப்போதைக்கு நாங்கள் சேமிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம், கட்டலை. அப்புறம் வந்து நகை சீட்டு வந்து இது வரைக்கும் நாங்கள் கட்டினதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாங்கள் நகை சீட்டு கட்டுறதா இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நகை சீட்டு இல்லாமல் வேறு ஏதாவது செலவுகள் வந்து பற்றி பார்க்கலாம். வீடு பார்த்திங்க அப்படின்னா நான் லீஸுக்கு மாறி இருக்கிறேன். ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து மாதம் ஒரு 8,000 வந்து வாடகை கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம லீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. நான் இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் வீடியோ போடும்போதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் நிறைய வரும். நீங்கள் வீடு வந்து லீஸுக்கு போங்க, நிறைய அமௌண்ட்டை வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும், லீஸுக்கு போகணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா தேவைப்பட்டது. அதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்க. அதில் அமௌண்ட் வந்து கொஞ்சம் வர வேண்டி இருந்த அமௌண்ட் இருந்துச்சு. அது வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அமௌண்ட் எனக்கு வந்து வருது, அதை நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நம்ம வந்து லீஸுக்கு மாறிடலாம், நம்ம இருக்கிற வீட்டையே இப்போ நம்ம லீஸுக்கு மாறிட்டோன்னா மாதம் மாதம் நமக்கு வாடகை மிச்சமாகும்ல அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டு பத்தலை. பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டு திரும்ப தேவைப்பட்டது. என்கிட்ட இருக்க நகையை வந்து பார்த்திங்கன்னா நான் அடகு வச்சேன். நான் வந்து நகையை அடகு வச்சதே பிளான் பண்ணி தான் நான் பண்ணேன், 1 இயருக்குள்ளே மூட்டுறணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து 1 இயருக்குள்ளேயே வந்து அசல் வட்டி 2யுமே கட்டி வந்து மூட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பணத்தை ரெடி பண்ணி நாங்கள் வந்து லீஸுக்கு கொடுத்தோம். இதில் ₹1 கூட கடன் வாங்கலை. நீங்கள் லீஸ் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை உங்களால் அடைக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து எங்ககிட்ட இருந்த நகையை வச்சு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வர வேண்டிய காசை வச்சுருந்து தான் நான் வந்து லீஸுக்கு கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் லீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க. நான் வந்து இப்படி தான் ரெடி பண்ணினேன். உங்களால் ஏதாவது நகை இருந்துச்சு அதை வந்து மீட்டிட முடியும், இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் லீஸுக்கு போங்க. கடன் வாங்கி வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகையில் வந்து
அரிசி, எண்ணெய் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாதம் ஒரு 3000 ஆகுது. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நானும் ஹஸ்பண்டும் தான். எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறி வந்து நான் மேக்ஸிமம் சந்தையில் கூறு கட்டி இருக்கிற காய் அந்த மாதிரி தான் வாங்குவேன். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரூ. 1000 முடிஞ்சிரும். கரெக்டாக இருக்கும். அடுத்தது பழங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற பழங்கள், அப்புறம் சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கம்மி விலையிலே வாங்கிக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு ரூ. 1000 ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து முட்டை, அப்புறம் மீன், சிக்கன் இதுக்கு எல்லாமே ஒரு ரூ. 1000 தான் வந்து எப்பயுமே ஒதுக்குவேன். இனிமே வந்து ரூ. 2000 ஒதுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸ்நாக்ஸ் நம்ம வாங்குறதுக்கு பதிலாக முட்டை டெய்லி சாப்பிட்லான்ட்டு நான் ரூ. 2000 வந்து ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸுக்கு வந்து ஒரு ரூ. 1000 வந்து மாதம் ஆகும். கரண்ட் செலவுக்கு ரூ. 2000 எங்களுக்கு ஆகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செலவு, மெடிக்கல் எமர்ஜென்சி நம்மளால் வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாச்சும் நமக்கு எமர்ஜென்சி ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு ரூ. 2000 நான் எப்பயுமே எடுத்து வச்சுருவேன். இது ஆனாலும் சரி செலவு, ஆகலைனாலுமே இதை நான் திரும்ப சேமிக்க தான் செய்வேன். அடுத்தது மூவி, அவுட்டிங், ஃபங்க்ஷன் இதுக்கு எல்லாமே ஒரு ரூ. 2000 வந்து எடுத்து ஒதுக்கி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மூவி வந்து நாங்கள் நிறைய பார்க்க மாட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இங்கே போகிறதுக்கு எதுவும் கிடையாது. நாங்கள் பீச்சுக்கு அந்த மாதிரி தான் போவோம். அடுத்து ஃபங்க்ஷனுமே வந்து எப்போயாவது வந்தது அப்படின்னா அதுக்கு நாங்கள் மொய் வைக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரூ. 2000ங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோல், என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தால் வேலை பார்க்குறாங்க. அதனால் எங்கள் பெட்ரோலுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு ரூ. 1000ன்றதே கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோன் இஎம்ஐ, புதுசாக வந்து நான் ஃபோன் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். என் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்ட்டு. அதுக்கு வந்து இஎம்ஐ வந்து மாதம் ஒரு ரூ. 5000 கட்டுற மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா செலவுகள். இது இல்லாமல் வேறு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் வருஷ கார்டு போட்டிருக்கோம். அதனால் நான் மந்த்லி அதில் வந்து செலவுகளில் வந்து ஆட் பண்ணலை. ஃபோன் ரீசார்ஜ், அப்புறம் இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணுறது, இது 2மே வருஷ கார்டு போட்டாச்சு. அதனால் இது வந்து மந்த்லி இதில் வந்து நான் ஆட் பண்ணலை. இது மாதம் ஆகக்கூடிய செலவுகள் பார்த்திங்கன்னா இது எல்லாம் தான் மாதம் ஆகக்கூடிய செலவுகள். செலவுகள் மட்டும் பார்த்திங்கன்னா ரூ. 20,000 ஆகுது. சேமிப்புகள் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். சேமிப்புகள் வந்து ரூ. 23,500 மாதம் பண்ணுறேன். செலவுகள் வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் ரூ. 20,000 ஆகுது. இது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கான பட்ஜெட், எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் பட்ஜெட் போடுறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வருமானம் வருது, உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பட்ஜெட் போடுங்க. இது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.